ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். ஒரு செமிஃபைனல்னால் இப்படி தான் இருக்குங்க. ஒவ்வொரு எத்தனை டீமு அப்படி ஃபில்டர் ஆகி வந்து கடைசி ஒவ்வொரு மேட்சும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்க அளவுக்கக்கூடிய ஒரு மேட்சை மட்டுமே வந்து கொடுக்கறது இந்தியா மட்டும்தான். அது யூஎஸ்ஏவாக இருந்தாலும் நெதர்லாண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு கடைசி வரைக்கும் மேட்சை அப்படி இப்படிமா கொண்டு போய் மேட்சை சுவாரஸ்யமாக்குறது அப்படிங்கிறது இந்தியன் டீம் மட்டும்தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த அளவு வந்து ஒரு நெக் டு நெக்கு ஒரு மரண பயத்தை காட்டின ஒரு மேட்ச்சு தான் நேற்றுக்கு நடந்த செமிஃபைனல் இந்தியா விஸ் இங்கிலாண்டு. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை வச்சுட்டோங்கிற ஒரு ஒரு மமதையில் இருந்தோமா அப்பா அப்படின்னு நினச்ச ஒரு விதத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு ஒரு அப்படி மரண பயத்தை காட்டிட்டாங்க இங்கிலாந்து டீம். உண்மையிலே ஜெயிச்சிருவாங்கங்கிற ஒரு பட்சத்தில் வந்த மேட்சை ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் சின்ன சின்ன விஷயங்களை காட்டி ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு போலிங்கை தேர்ந்தெடுத்த விதம். இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம். அது போக முக்கிய ஒரு பங்களிப்பு இந்தியாவோட ஃபீல்டிங். நேற்றுக்கு ஜெயிச்சதனுடைய ஒரு முக்கிய பங்களிப்பு ஒரு 70% பங்களிப்பு ஃபீல்டிங்கை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அற்புதமான கேட்ச்சு, 2 கேட்சை வந்து அக்சர் பட்டேல் வந்து செம்மையாக எடுத்துட்டார். ரெண்டுமே வந்து ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு கேட்சை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணார். ஏகப்பட்ட ஃபோர்ஸை வந்து தடுத்தார். திலக் வர்மாவுடைய கேட்ச் ஒரு பவுண்ட்ரி லைனில் ஒரு கேட்ச் பிடிச்சார். இது 2 தான். இந்த 3 வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது போக 18வது ஓவரை நம்ம வந்து டெத் ஓவர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 33 34 ரன் தான் 3 ஓவரில் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 18வது ஓவரை நம்ம பும்ராவுக்கு கொடுத்து அந்த ஓவர் 6 ரன் மட்டுமே எடுக்க வச்சு உண்மையில் அப்படியே வந்து பெத்தேல் அடிக்கு வந்து உண்மையில் வச்சு பறத்திடுவார்னு தான் நினச்சோம். ஆனால் அவரை கண்ட்ரோல் பண்ண விஷயம் பும்ரா வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஒரு பவுலருங்கிறத கடைசி நேரத்தில் நிரூபித்து கொடுத்தாரு. ஒரு ஒன்மேன் ஆர்மியாக இருந்து அந்த மேட்சை வந்து அந்த 18வது ஓவரை வந்து ஒரு சேஞ்ச் பண்ண வச்சது. அந்த ஓவரை வந்து போட்டது வந்து உண்மையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஓவர். அந்த ஓவர் பும்ராவுக்கு எத்தனை பாராட்டு தெரிவித்தாலும் அதுக்கு காணாது. அந்த அளவுக்கான ஒரு ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டு போயிட்டார். அது போக ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நேற்று நடந்த விஷயங்கள் பேட்டிங்கில் வந்து அவங்க சேசிங் எடுத்தது காரணம் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஸ்கோர் அடித்தாலுமே வந்து இந்த கிரவுண்டை பொறுத்தவரையில் 6-4க்கு பஞ்சமே இருக்காது. சின்ன கிரவுண்டு மும்பை வாக்கெடு ஸ்டேடியம் வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் கூட எடுக்காது. ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் கூட பரவாயில்லாமல் எடுக்கும். அது போக முழுக்க பேட்ஸ்மேனுக்கு சாதகமான பிச்சுங்கிறது தெரிஞ்சு தான் அவங்க சேசிங் எடுத்தாங்க. பட் சேசிங்கில் வந்து இந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை ஸ்கோரை. அது போக அந்தளவுக்கு அவங்களும் வந்ததை நம்ம இன்னும் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு 2 பேருமே வந்து எதிர்பார்க்காத எதிர்பாருங்களுங்க மாதிரி மேட்ச் நடந்தது. ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக் சர்மா வழக்கம் போல் போயிட்டார். அதுக்கப்புறம் சஞ்சுவோட ஒரு கேட்ச் மிஸ்ஸிங் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் அடி மரண அடி. அது உண்மையில் சஞ்சுவோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது உண்மையில் இன்றைக்கி நிறைய காலத்துக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்துட்ருக்க ஒரு ஒரு காட்சி வந்து ஒரு அற்புதமான காட்சி. சஞ்சுவோட பேட்டிங் ஷாட்ஸ் எல்லாம் வந்து உண்மையில் ரொம்ப ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஷாட்ஸு, ரொம்ப எளிமையாக அடிக்கிறாரு. அதை வந்து ஏன்னா நிறைய பேருக்கு அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு. அந்தளவுக்கு அவர் வந்து அப்டேட்டடாக இல்லாத காரணத்தை வந்து உடனே போயிட்டு இருந்தார். இப்போ இந்த 2 மேட்சில் காட்டின பெர்ஃபார்மன்ஸ் உண்மையில் அற்புதமான பெர்ஃபார்மன்ஸு. சஞ்சுவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு சல்யூட் கொடுக்க தான் கண்டிப்பாக செய்யணும். நல்ல தருணத்தில் முக்கியமான மேட்சில் காப்பாற்றி கொடுத்து செமிஃபைனலுக்கு வர வச்சதும் அவர் தான். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் இந்த டீம் ஒர்க்கு தான் இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு பெரும்பான்மை அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு விக்கெட் போனதுக்கப்புறம் சஞ்சுவோட ஸ்ட்ரைக் கொடுத்து ஆடின விதம் இஷான் கிஷன் வந்து அற்புதமாக அவருக்கு கொடுத்தாரு. அவர் போனதுக்கப்புறம் கரெக்டாக தூபை இறக்குனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து ஆதில் ரஷீத்தினுடைய போலிங். உண்மையில் ஆதில் ரஷீத் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக செம்ம டைட்டாக போலிங் பண்ணி அவ்வளோ விக்கெட்டையும் சாய்ச்சிருக்கிறாரு. அவ்வளோ டஃப் கொடுத்து ரன் ரேட்டே கொடுக்காம பண்ணிகிட்டு இருந்தவரை கரெக்டாக லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக தூபே வந்து பவர் ஷாட்ஸ் ஆடுவார், ஸ்பின்னை நல்லா ஆடுவாருங்கிறதுக்காக கரெக்டாக இறக்குனாங்க. உண்மையில் அதுக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் ரன் அவுட் ஆகினது பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் விதம். இல்லைன்னா கூட ஒரு 15 ரன் to 20 ரன் நமக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஸ்கை வந்து இஷான் கிஷனுக்கு அப்புறம் ஸ்கையும் வந்து குறைஞ்ச பாலில் கொஞ்சம் ரன் தான் அடித்தார். இருந்தாலும் ஸ்பீடாக அடிச்சுட்டு போயிட்டார்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹர்ஷித் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அடித்தது, அவரும் வந்து எல்லாருமே சின்ன சின்ன பங்களிப்புனாலும் ஸ்கோரை வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேலும் சரி, திலக் வர்மா அடித்த வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். உண்மையில் எல்லா விதமான பங்களிப்புமே வந்து நேற்று ஒவ்வொரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய டார்கெட் 253 வேர்ல்டு கப்பில் ஒரு மிகப்பெரிய டார்கெட், 4வது டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஸ்கோரு T20 பொறுத்தவரையில் 4வது பெரிய ஸ்கோராக இருக்கக்கூடிய 253 அடித்ததுக்கு நம்ம ஒரு பெரிய டார்கெட் வச்சுட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு வின் பண்ணிட்டாங்கன்னு ஒரு 80% ஆஃப் மக்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் இங்கிலாந்துடைய பேட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 6 ஓவர்ஸ்லேயே வந்து 3 விக்கெட் அவங்களுக்கு போனதுக்கு காரணம் கூட 2 விக்கெட் போனதுக்கு அப்புறமும் ஸ்கோர் வந்து அவங்க வந்து ரன் ரேட்டில் குறையவே இல்லை. பவர் பிளேயில் வந்து அவங்களுக்கு 2 விக்கெட் போனாலும் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆனது உண்மையில் ஒரு நல்ல பால், அவுட் ஸ்விங்கை வந்து கால்குலேட் பண்ணாமல் அடித்தார், கேட்ச் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெத்தேல் வந்து ஆடின ஆட்டம்லாம் நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. மற்ற பேட்ஸ்மேனாக இருந்து பெரிய பெரிய டாப் பேட்ஸ்மேன்லாம் வந்து உண்மையில் விளையாண்டு ரன்ஸ் வந்துட்டு இருந்தாலும் விக்கெட்டும் விழுந்துட்டதுக்கு பேரலாக விழுந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி சூழலில் பெத்தேல் வந்து அடியை பார்க்கும்போது உண்மையில் விளாசி தள்ளிட்டார். 42 பால் 43 பாலில் வந்து செஞ்சுரி போட்டாச்சு. கடைசி அவர் வந்து அந்த ரன் ரூட் ஆகலைன்னா நமக்கு பெரிய ஒரு சிக்கல் நேற்று ஏற்பட்டுருதுங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து 18வது ஓவரை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நெக் டு நெக் வந்து 2 பேரும் சமநிலையிலே வந்து 120 ரன் இருந்தால் இவங்களும் 120 ரன் இருக்காங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ரன் ரேட்லேயே தான் ட்ராவல் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து அந்த 18வது ஓவர் வரும்போது 33 ரன்னும் 34 ரன்னும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. 3 ஓவரில் தாராளமாக எடுக்கக்கூடிய ரன் தான் T20 ஃபார்மேட்டை பொறுத்தவரையில். ஆனால் அந்த 18வது ஓவரை வந்து கொடுத்ததுக்கு வந்து ஸ்கைக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணுங்க. உண்மையில் அந்த ஓவர் தான் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பண்ணது. பும்ராவோட ஓவர் தான் 6 ரன்மே மட்டுமே கொடுத்து அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறவர் வந்து சிங்கிள்ஸ் மேக் பண்ணவும் ஸ்ட்ரோக் வைக்கிறதுக்கும் காரணமாக அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு நம்மளுடைய பும்ரா. அவருக்கு வந்து எவ்வளோ பாராட்டுக்கள் கொடுத்தாலும் தகும். அந்த அளவுக்கு அந்த ஒரு கடைசி சஞ்சு சாம்சன் கூட அதை வந்து மென்ஷன் பண்ணி அவர் வந்து பும்ரா போலிங் போட்டு இந்த அளவுக்கு டைட் பண்ணலை டெத் ஓவரில், அந்த 18வது ஓவர் அப்படி போடலைன்னா நான் இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லி அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு கொடுத்தாரு சஞ்சு சாம்சன். உண்மையில் அது ஒன்று நல்ல ஒரு டிசிஷன் ஸ்கை எடுத்தது. அப்புறம் தூபை இறக்குனது ஒரு நல்ல டிசிஷன். ரெண்டுமே ஒரு சூப்பரான டிசிஷன். முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் வந்து அந்த 18வது ஓவரை பும்ரா போட வச்சது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஓவர் முடிஞ்சிருச்சுங்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை, இவருக்கு கொடுத்து ஆக வேண்டிய எல்லாரும் பயந்து போய் 19வது ஓவரை வந்து ஓரளவு ஃபஸ்ட்டு பாலே 6 போச்சு. பாண்டியாவோட ஓவரில் என்னடா அடிச்சிருவாங்க போல் அப்படின்னு நினச்சி ஓரளவுக்கு அந்த திலக் வர்மாவுடைய கேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு கேட்ச் அந்த இடத்துல. அப்புறம் ரன் அவுட், பெத்தேலுடைய ரன் அவுட் வந்து இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தான் இந்தியா டீமுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங் இந்தியாவை பொறுத்தவரையில் ஃபீல்டிங் வந்து சூப்பரான ஃபீல்டிங். அக்சர் எக்ஸலண்டான கேட்ச், 2 கேட்ச்சு. இந்த கேட்ச்சு ஃபீல்டிங்குடைய விஷயம்தான் பெரும்பாலான ஒரு நம்மளுடைய வின்னிங்கு காரணம். 18வது ஓவர் ப்ளஸ் ஃபீல்டிங், அப்புறம் தூபே, அப்புறம் வந்து திலக் வர்மாவுடைய கேட்ச், இது எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தை பண்ணி தான் நேற்று நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஜெயித்ததை வந்து ஒரு மரண பயத்தை காட்டி நம்மளை ஜெயிக்க வச்சு, ஆனால் உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட்டை அந்தளவு மேட்ச் தான். இங்கேயும் அங்கேயுமா மேட்ச் வந்து அவங்களுக்கான போகக்கூடிய மேட்ச் வந்து பார்க்குறதுக்கு மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்போட ஒரு பெரிய டென்ஷனோடு பார்க்கக்கூடிய மேட்சுங்கிறது எப்போதுமாக தான் வரும். அந்த அளவுக்கு இந்த மேட்ச் இருந்தது. இந்திய டீமுக்கு வந்து இந்த 6 ரன்னில் தான் ஜெயித்தாங்கங்கிறது வந்து ஒரு ஒரு கஷ்டமாக இருந்தாலும்
ஆனால் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு தரமான விருந்து மேட்ச், அதில் மாற்றமே கிடையாது. ஃபைனல்ஸில் இதே மாதிரி பண்ணுவாங்களா, நியூசிலாண்டுக்கு என்ன அளவுக்கு டஃப் கொடுக்காங்கங்கிறத பார்ப்போம். 8ஆம் தேதி எல்லாரும் சூப்பராக டிவி முன்னாடி உட்காந்து ரசிக்கிறதுக்கு தயாராக இருப்போம். ஜெயிக்கிறதுக்கும் நம்மளுடைய ஆதரவு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.